பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தினுடைய நடுப்பகுதி எஜமானுக்கு உபயோகமானதும் என்கிற ஒரு பாத்திரத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, எஜமானன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை உபயோகப்படுத்த விரும்புகிறார். இப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள், தனக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆரோன் என்கிற ஒரு குடும்பத்துல 4 பிள்ளைங்க அவங்களுக்கு பாருங்க. முதல் 2 பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால மடிந்து போக வேண்டிய சூழ்நிலை. முதல் 2 பிள்ளைங்க மடிஞ்சு போயிருந்தாலும் 3வது பிள்ளைகிட்ட தன்னுடைய திட்டத்தை ஆண்டவர் துவக்க விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, ஒண்ணு ஆண்டவர் முதல் 2 பிள்ளைங்க சரியில்லைன்னு 3வது பிள்ளைய செலக்ட் பண்ணாம விடல. எஜமான் எப்படி உபயோகப்படுத்துறாருன்னு பாருங்க. அது மாத்திரம் இல்லாம ஆண்டவருக்கும் பாருங்க, முதல் 2 பேர் மறிச்சிட்டாங்களே, இனிமே எப்படி ஊழியத்தை தொடர்றது அப்படின்னு அவங்களும் ஸ்டக் ஆகல. அதுதாங்க தேவனுக்கு உபயோகப்படுத்துற பாத்திரம். இந்த நாள்ல ஆண்டவரும் உபயோகப்படுத்துகிற பிள்ளையாக நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். God bless you.